சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராசாங்கத்தை பார்க்கறதுக்காக தலைவரும் தலைவருடைய மனைவியும் ராசாங்கத்தை பார்க்க வீட்டுக்கு வர்றாங்க. தலைவரை பார்த்ததும் சந்தோஷத்துல ராசாங்கம், வாங்க தலைவரே, ஒரு போன் பண்ணியிருந்தா நானே உங்களை வந்து பார்க்க வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லவும், என்ன அமைச்சரே, நீங்க உயிருக்கு போராடி பொழைச்சி வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கத்தானே நாங்க வரணும் அப்படின்னு சொல்லவும், இல்ல தலைவரே, உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன், இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், என்ன தலைவரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல, உடம்புக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லவும், நல்லா இருக்கும் தலைவரே உங்கள் புண்ணியத்தில் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. அமைச்சர் தலைவர் மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. ஈஸ்வரி, சாவித்திரி, அப்பத்தா எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லவும் உள்ளே போகிறாங்க சாவித்திரி. அப்போ தான் அமைச்சரை பார்த்து தலைவர் சொல்கிறாரு, செய்தி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லவும், ஏன் இவ்வளோ நேரம் செய்தி பார்க்கலையா அப்படின்னவும், டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ண சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறாங்க. டிவியில் ராசாங்கத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மெடிக்கல் கேமுக்கு போனவங்க அங்கே விஷவண்டு தாக்கி எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் அவங்க மகனும் மருமகளும் தான் காட்டுக்குள்ளே அவங்க உயிரை பணையம் வச்சு அவங்க உயிரை பொருட்படுத்தாமல் அந்த காட்டுக்குள்ளே போனால் திரும்பி வரவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லியும், நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, இவங்களை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு துணிஞ்சு அவங்க ராசாங்கத்துடைய மகனும் மருமகளும் அந்த காட்டுக்குள்ளே போய் எத்தனையோ சிரமங்களை சந்தித்து அந்த மருந்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து பல உயிர்களை காப்பாற்றியிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள மட்டும் இல்லை, சிறுமலை கிராமத்தில் இருக்கிறவங்களையும் காப்பாற்றியிருக்காங்க. இப்படியாப்பட்ட நல்ல உள்ளங்கள் இருக்க போய் தான் இந்த நாட்டில் மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தலைவர் சொல்கிறாரு, கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லவும், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தலைவரே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் இந்த செய்தி கேட்டு ரொம்பவே நான் சந்தோஷப்பட்டேன், பாருங்க இன்னும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறவும் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த செய்தியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அமைச்சர் ராசாங்கம் ஏற்கனவே பெண்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்காட்டா தன்னுடைய மருமகளை மெடிக்கல் காலேஜில் பரீட்சை எழுதி வச்சு பெண்கள்லாம் ஆணுக்கு சமமாக இருக்கணும், அவங்களும் வேலைக்கு போகணும், நிறைய பெண்கள் வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை முன்னுரிமையாக எடுத்து காட்டினாரு. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க மகனும் மருமகளும் தான் உயிரை பணையம் வச்சு பல உயிர்களை காப்பாற்றியிருக்காங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதியை தான் நம்ம நாட்டுக்கு தேவை. இந்த கட்சி மேலும் மேலும் மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு நாங்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை முடிக்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அமைச்சர், தலைவரும் தலைவர் மனைவியும். அங்கே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஈஸ்வரிக்கு பயிர்னு தூக்கி போடுது. ஐயோ, செய்தியில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, நம்ம மையன் மருந்தை எடுத்துட்டு வரலன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்களே, இனி மாமா என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியலையே. இப்போத்தானே எம்எல்ஏ பொண்ணை வந்து நம்ம மகனுக்கு பேசி முடிப்போம்னு நினைச்சோம், இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு சாக்கான நியூஸ் வருது, இவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கடந்து புலம்ப ஆரம்பிக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அமைச்சர் ராசாங்கத்தை பார்த்து தலைவர் சொல்றாரு, பாருங்க அமைச்சரே, உங்களாலையும் உங்கள் குடும்பத்தினாலையும் நம்ம கட்சிக்கு மக்கள்கிட்ட இருந்து நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் உங்களாலையும் உங்கள் குடும்பத்தினாலையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து 2 போலீஸும் வனத்துறை அதிகாரியும் வர்றாங்க. வந்ததும், என்ன எதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் கேட்குறாரு. சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிற கூடாது, எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் நாங்கள் போலீஸோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம் அப்படின்னு அமைச்சர் கேட்குறாரு. உங்களை வந்து மெடிக்கல் கேம்பில் நீங்கள் இருக்கையில் உங்கள் மையன் போஸு உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணதாக எங்களுக்கு தகவல் இப்போ தான் கிடச்சிருக்கு. சிறுமலை காட்டு பங்களாவில் இருக்கையிலேயே உங்களை கொலை பண்ண திட்டம் போட்டு 4 பேரை அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க அந்த நேரம் பார்த்து விஷவண்டு தாக்கி அந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்துருக்காங்க. எங்களுக்கு இப்போ தான் அந்த நியூஸ் கிடச்சிச்சு, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் தம்பி மையன் போஸு தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க போலீஸை பார்த்து. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் போஸை தான் கைது பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் போஸும் யதார்த்தமாக வீட்டுக்குள்ளே வர போலீஸையும் அதிகாரியும் பார்த்து பயந்து போய் நிற்கிறாரு. வனத்துறை அதிகாரிகளும் போஸு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அமைச்சர்கிட்டையும் தலைவர்கிட்டையும். ஏன்னா அந்த மருந்தை கண்டுபிடிச்சது போஸுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அது கிடையாது, அது அந்த மருந்தை கண்டுபிடிச்சது உங்கள் மருமக தான், நீங்கள் செய்தியிலே பார்த்துருப்பீங்களே சார், அதான் சொல்லிட்டு போயிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாராட்டிட்டு போகலாம்னு நாங்களும் வந்தோம் அப்படின்னு சொல்லி வனத்துறையில் இருந்தோம் அந்த அதிகாரியை சொல்கிறாங்க. இதை கேட்ட ராசாங்கம், அவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாப்புல. ஈஸ்வரி, மாமா அப்படின்னா வாயை மூடு
அப்படிங்கிறாப்புல ராசாங்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.